இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வேலைகளில் தான் ஈடுபடுறாங்க. எங்களுடைய ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் வந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துச்சு, மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஆனால் கழகமாக மாறி தலைவருடைய மாநாடுகள்லாம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடாது தினசரின்னு தடுக்கிறாங்க. அப்போ இத்தனை நாட்களாக இயங்கி வந்த ஒரு விலையில்லா விருந்தகத்தை இப்போது நீங்கள் முடக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பயம் வெளிப்படுறதில்ல. அதே போல தான் நீங்கள் மாநாடு கூட எடுத்துக்கோங்க, வழிநடிகளும் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து இந்த பேனர்கள்லாம் வரவேற்புக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் அனுமதி வாங்கி ப்ராப்பராக வைக்கப்பட்ட பேனர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு மதியம் இரவு நடைபெறுதுன்னா மதியம் வந்து கால் பண்ணி அதை அகற்றியே ஆகணும், எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு வராங்க. அதிகாரிகள் பேசுறாங்க. ப்ராப்பர் பர்மிஷன் பர்மிஷன் வாங்கி கடிதங்கள் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் கடிதங்கள் கொடுத்து காவல் நிலையத்தில் அலுவலகம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் மேலோட அழுத்தத்தின் காரணமாக திடீர்னு வந்து இது போன்ற வேலைகளை முடக்குவதற்கான வேலைகளை செய்கிறாங்க.